Hello friends, welcome back to RC Preparation. இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி ஆடண்டம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்கம்மா. அதாவது ரிவைஸ் பண்ண சிலபஸ் டீட்டெயில்ஸ் வந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் வீடியோலேயே நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இபியில் இவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் சொல்லியிருந்தேன். இது ரிலேட்டடான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு போடுறேன் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. ஆனால் இதில் என்ன அப்படின்னா ஆக்சுவலாக இந்த ஆடண்டம் பார்த்ததுலேருந்து நிறைய மெசேஜ் என்ன அப்படின்னா ட்ரிபிள் இ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் பேர் என்ன அப்படின்னா மேம் டைம்லாம் இல்லை மேம், ஸோ இன்னையிலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணணும், என்ன இருக்குது கோர்ஸ் பற்றி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இங்கே கொஞ்சம் பேர் பேசுகிறீங்க. இதில் ஈஸி ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து மேம் இதில் நாங்கள் எலிஜிபிளா எக்ஸாம் எழுதலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸி ஆஸ்பிரண்ட்ஸ் அதிக பேர் கால் பண்ணீங்க. இன்பிட்வீனில் சம்மந்தமே இல்லாமல் இன்டர்வியூ போஸ்ட்டு நான் இன்டர்வியூ போஸ்ட்டு போட்டு கன்ஃபியூஸ் பண்ணியும் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஓகேங்களா, அவங்க எல்லாருக்குமே நான் ஒரே வார்த்தையை என்ன ரிப்ளை பண்ணியிருந்தேன்னா நான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு நாளைக்கு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் ஆனால் எனக்கு நிறைய அன்னோன் நம்பர்ஸ்லேருந்து எனக்கு நிறைய மெசேஜ் எல்லாருமே இதே டவுட்டு தான். பர்டிகுலராக ஈஸி ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து மேம் அந்த கியூஜி வேக்கன்சிக்கு நாங்கள் எலிஜிபிளா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து என்ன அப்படின்னா அவங்க பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. முதல்ல அவங்க என்ன கொடுத்துருக்காங்கங்கிறத கிளியராக பார்த்துடலாம். ஓகே, ஸோ எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு அரௌண்ட் 400 வேக்கன்சி, பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா 391 வேக்கன்சி வந்து ஃப்ரம் டிஎன்இபியில் ஆட் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இதில் முக்கியமான விஷயம் ஏஜ் லிமிட் பார்த்துக்கோங்கப்பா. ஏன்னா இபிக்கு பர்டிகுலராக உங்களுக்கு ஏஜ் இருக்குது. ஓகேங்களா, பிடபிள்யூடி மாதிரி ஏஜ் லிமிட் இல்லாமல் இருக்காது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசிக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிசி எம்பிசிக்கு வந்து 34, எஸ்சி எஸ்டிக்கு வந்து உங்களுக்கு 37, அதர்ஸ்க்கு தான் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா 32 வரும். ஓகேங்களா, ஸோ ஏஜ் லிமிட்லாம் பார்த்துக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்ட டவுட் என்ன அப்படின்னா இந்த ஈக்குவலண்ட்டுக்கு என்ன மேம் மீனிங் அப்படின்னு கேட்குறீங்க. ஓகேங்களா, அதாவது இந்த இபிக்கு வந்து போஸ்ட் கோட் 3266 கோடுக்கு வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா வேக்கன்சி. ஸோ அவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். எ டிகிரி இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஆர் ஈக்குவலண்ட்டுங்கிற ஒரு வேர்டு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த வேர்டை மென்ஷன் பண்ணி தான் நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா மேம் ஈஸி எலிஜிபிளா அப்படின்னு கேட்குறீங்க, ஈஸி எழுத முடியுமான்னு கேட்குறீங்க. ஓகேங்களா அம்மா, நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இந்த எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்க்கு ஈக்குவலண்ட் வந்து உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கிற டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் வருமே தவிர உங்களுக்கு எந்த இடத்துலையுமே எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் வராதுமா. ஓகேங்களா, ஸோ ஏன்னா இந்த ஈக்குவலண்ட்டுங்கிற ஒரு வார்த்தையை வச்சு ஈஸி எலிஜிபிள் தானே மேம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஸோ நீங்கள் டிஎன்பிஎஸ்சி ரிலீஸ் பண்ண ஜிஓலாம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு கிளியராக கொடுத்துருப்பாங்க. எந்த இடத்துலையுமே இல்லை அப்படின்னா நீங்களே சர்ச் பண்ணுங்க, அங்கே எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ஈக்குவலண்ட்டுன்னு கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகேங்களா, ஸோ அதனால் இந்த 391 வேக்கன்சிங்கிறது ட்ரிபிள் இ ஆஸ்பிரண்ட்ஸுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டினே சொல்லலாம். ஏன்னா இந்த டைம் அந்த நோட்டிஃபிகேஷனில் எல்லாருமே ஃபீல் பண்ண விஷயம் எலக்ட்ரிக்கலுக்கு வேக்கன்சி இல்லையா, எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வேக்கன்சி இல்லையா அப்படிங்கிறது போக இப்போ ஒரு ஹியூஜ் வேக்கன்சி. ஸோ ரொம்பவே அழகாக ஏற்கனவே நீங்கள் இந்த ஒரே சிலபஸை தான் ரிப்பீட்டடாக படிச்சுட்டு இருப்பீங்க ட்ரிபிள் இ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அவங்க எந்த ட்ராக்கில் போனீங்களோ அதே ட்ராக்கில் போய் பக்காவாக வந்து போர்ஷன்ஸ் முடிச்சுட்டு ரிவிஷன் பண்ணிட்டு எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த இஷ்யூஸுமே இல்லை, பர்ஃபெக்டாக போகலாம். நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் இந்த ஹியூஜ் வேக்கன்சி பார்க்கும்போது இன்னுமே நீங்கள் ரொம்பவே ஹாப்பியாக வந்து என்ன அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. ஓகேங்களா மேம், அப்போ ஈஸி ஸ்டூடெண்ட்ஸ் மேம் அப்படின்னு கேட்குறீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஈஸி ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த ஈக்குவலண்ட்டுக்கு வந்து இதுதான்மா ஃபேக்ட் இதுதான். ஆனால் மேம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் சப்போஸ் நீங்கள் நிறைய ஆதங்கத்தை எங்கிட்ட கொட்டுறீங்க மேம், அப்போ என்ன மேம் அப்புறம் நாங்கள் எதுக்கு படிக்கிறோம். இன்னொரு விஷயம் கேட்குறீங்க. என்ன கேட்குறீங்கன்னா மேம் இப்போ நாங்கள் 514 சிலபஸும் தானே படிக்கிறோம், அதுலேயும் ட்ரிபிள் இ 5 பேப்பர்ஸும் ஈஸி 5 பேப்பர்ஸும் தானே படிக்கிறோம், அது அப்படியே 400 சிலபஸ்க்கு. ஏன்னா இதெல்லாமே எங்கிட்ட ஃபோனில் பேசும்போது கேட்ட கொஷின்ஸு. ஸோ 400 சிலபஸ்க்கு இதுவும் ஈக்குவல் தானே மேம், அப்போ நாங்கள் எப்படி எழுத முடியாமல் போவோம். நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்கம்மா. நம்ம இசிஇ ட்ரிபிள் இ எலிஜிபிள் அப்படிங்கிறது வந்து நமக்கு பிடபிள்யூடி போஸ்ட்டுக்கு தான் 2 பேருமே எலிஜிபிள். ஆனால் என்ன சிலபஸ் அப்படின்னா 514 சிலபஸ். 514 சிலபஸ்க்கு நம்ம 2 பேருமே எலிஜிபிள். அதாவது இசிஇ ட்ரிபிள் இ 2 பேருமே எலிஜிபிள். சிலபஸ் எப்படி இருக்குன்னா 5 ஈஸி பேப்பர் இருக்கும், 5 ட்ரிபிள் இ பேப்பர் இருக்கும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன கொஷின் கேட்குறீங்கன்னா அப்போ 400 சிலபஸும் சேம் அதே தான். நம்ம மாமா 90% வந்து சிலபஸ் சேமாக தான் இருக்கும். அப்போ நாங்கள் இதை ஏன் எழுதக்கூடாதுன்னு கேட்குறீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க.
நீங்கள் எக்ஸாம் எழுதுறத மட்டும் தான் பார்க்குறீங்க. நீங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸ் என்ன? இப்போது இபி அப்படின்னா அவங்களோட அதாவது அவங்க பிளாட்ஃபார்மில் அவங்க ஒரு டிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த ஆஸ்பிரன்ஸ் நமக்கு வேணும், இந்தந்த பேப்பர்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அதுதாம்மா மெயின். ஓகேங்களா? நீங்கள் என்ன எக்ஸாம் எழுதுறீங்க அதெல்லாம் அங்கே பேசாது. ஓகே, ஸோ இது இபியில் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா அப்போ இசிக்கும் ட்ரிபிள்இக்கும் நீங்கள் எப்படி அதை ஈக்குவலண்ட்டுன்னு சொல்லலாம்? இப்போ நம்ம கம்யூனிகேஷன் படிக்கிறோம், ஓகேவா? ஸோ கம்யூனிகேஷனில் நம்ம மொபைல் பேப்பர்ஸு கம்யூனிகேஷன் ஓரியன்டாக படிக்கிறோம். பட் ஆனால் அவங்க மொபைல் பேப்பர், செல்லுலார் நெட்வொர்க் இதெல்லாம் படிக்கிறாங்களா? கிடையாது. ஓகேங்களா? அப்போ நான் எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, இபி போஸ்ட் அப்படின்னா அவங்க எதிர்பார்க்கக்கூடிய, ஓகேங்களா, அந்த ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டுக்கு தேவையான பேப்பர்ஸ் எல்லாம் எழுதி எக்ஸாம் எழுதுகிறவங்க A to Z கிளியராக தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதனால் அவங்க பர்டிகுலராக வந்து என்ன அப்படின்னா ட்ரிபிள் ஆஸ்பிரன்ஸை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் இதில் நீங்கள் என்ன கொஷின் கேட்குறீங்கன்னா, ரெண்டுமே சேம் சிலபஸ் தானே, அப்போ அங்கே எழுதும்போது இங்கே நாங்கள் எழுத மாட்டோமா, ஸோ எங்களுக்கு ஏன் அதை கொடுக்கல அப்படின்னு கேட்குறீங்க. அப்படி கிடையாதுமா. அதே மாதிரி லாஸ்ட் டைம் வரைக்கும் நமக்கு கொடுத்தாங்க. எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, இப்போ 300 வேகன்சி அப்படின்னா ஒரு 30-40 வேகன்சி இசிஇக்குன்னு கொஞ்சமாவது கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். அப்போ நம்ம எப்படி எழுதுவோன்னா, இசிஇக்குன்னு ஒரு சிலபஸ் இருக்கும், ஞாபகம் இருக்குதுங்களா? ஒயர்லெஸ் கம்யூனிகேஷனு, கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸு, டேட்டா நெட்வொர்க்ஸு, ஸோ இந்த மாதிரிலாம் வந்து என்ன அப்படின்னா டிஜிட்டல் இமேஜ் ப்ராசஸிங், இந்த சிலபஸ் வச்சு நம்ம லாஸ்ட் டைம் வரைக்கும் படித்தோம். ஓகேங்களா? அதில் வந்து கிளியர் பண்ணி இபியில் உள்ளே போனவங்க இருக்காங்க. ஓகேங்களா? அது வந்து உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா அந்த மாதிரி கொடுத்தாங்க. பட் இந்த டைம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த சிலபஸே ரிமூவ் பண்ணிட்டாங்க. இபி வந்து எப்படி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா 400 சிலபஸ் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி வரணும், ட்ரிபிள் ஆஸ்பிரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஓகேங்களா? இதில் மேம் அப்போ நாங்கள் இப்போ இவ்வளோ தூரம் படிக்கிறோம்ல மேம், அப்போ என்ன மேம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இது வரைக்கும் அந்த டேட்டாஸில், ஓகேங்களா, இதில் கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாஸில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இசிஇ அப்படிங்கிறது எந்த இடத்துலையுமே அவங்க மென்ஷன் பண்ணலை. ஓகேங்களா? ஸோ இந்த ஈக்குவலண்ட்டுங்கிற வேர்டை வச்சு தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. ஓகே, ஸோ அதனால் இது ஒன்லி வந்து 391 வேகன்சி அப்படிங்கிறது வந்து நம்ம ட்ரிபிள் ஆஸ்பிரன்ஸுக்கு தான். மேபி உங்களுக்கு இது அன்ஃபேவராக ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோடய சைட்லேருந்து நான் சொல்கிறது, ஸோ உங்களோட விஷயத்தை நீங்கள் வந்து பொலைட்டாக வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு கன்வே பண்ணுங்கள். ஓகேங்களா? அதாவது எப்படின்னா, ட்ரிபிள் ஆஸ்பிரன்ஸ் எலிஜிபிளா சார் அப்படிங்கிற மாதிரி த்ரூ மெயில் ஆர் கால் சம்திங் ஏதோ ஒரு இதில் நீங்கள் ரெக்வெஸ்ட்டாக கேட்டிங்க அப்படின்னா தொடர்ந்து அவங்க அந்த என்கொயரிஸ் அட்டன் பண்ணும்போது ஓகே சம்திங் அங்கே ஏதோ ஈஸி ஆஸ்பிரன்ஸ் நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, ஸோ சம்திங் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வரலாம். என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களாப்பா? ஸோ மேபி ஓகே, இல்லை வேகன்சி அதிகமாக இருக்கிறதுனால ஈஸிக்கு கொடுக்கலாம் அப்படின்னும் அவங்க ஏதாவது டிசைட் பண்ணால் கூட, ஆனால் இவங்க இங்கே மென்ஷன் பண்ணலைப்பா. ஓகேங்களா? அந்த மாதிரி இருந்ததுன்னா டெஃபினட்டாக ஏதாவது ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இங்கே அந்த மாதிரிலாம் எந்தவித டீட்டெயிலுமே கொடுக்கல. ஜஸ்ட்டு வந்து இன்க்ரீஸ் ஆன வேகன்சி, அப்புறம் அதுக்கான கேட்டகரி வைஸான வேகன்சி டீட்டெயில் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்தது வந்து உங்களுக்கு 615 வேகன்சி இப்போ வந்து நோட்டிஃபிகேஷனில், இப்போ ஆட் ஆன வேகன்சி வந்து 418. ஸோ டோட்டலாக வந்து 1000 வேகன்சி. ஸோ இவ்வளோ டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்களே தவிர இந்த இதை பொறுத்த வரைக்கும், டேட்டாஸை பொறுத்த வரைக்கும் இசிஇக்கு வந்து ஃபேவராக எங்கேயுமே இல்லை. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு நீங்கள் அன்ஃபேவர்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லைப்பா, தாராளமாக நீங்கள் ரெக்வெஸ்ட்டாக கேளுங்க அப்படின்னு தான் சொல்கிறேன் நான். இசி எலிஜிபிளா அப்படிங்கிற மாதிரி தாராளமாக நீங்கள் கேளுங்க. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது சேஞ்சஸ் ஏதாவது பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். ஓகேங்களா? ஈவன் அதில் டோல் ஃப்ரீ நம்பர் ஒன்று இருக்கும். ஸோ ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு அப்ளை பண்ணுற இடத்துல டவுட் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை ஒரு கிளாரிட்டிக்காக நம்ம ஃபோன் பண்ணுற நம்பர் இருக்கும். நீங்கள் ஈவன் அந்த நம்பரில் கூட காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேளுங்க, சார் இதுக்கு வந்து ஈஸி எலிஜிபிள் கிடையாதா அப்படின்னு. ஸோ அதனால் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, நம்ம படிக்கிற சிலபஸ் எல்லாமே ஒன்றா இருக்கலாம், ஆனால் நம்ம படிக்கக்கூடிய, அதாவது கிளியர் பண்ணி உள்ளே போகக்கூடிய போஸ்ட் ஒவ்வொன்று வேறு. ஓகேவா? ஸோ பிடபிள்யூடிக்கு தான் இசி ட்ரிபிள்இங்கிற மாதிரி வச்சுருக்காங்க இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சுச்சுவேஷன் சொல்கிறேன். ஓகேங்களா? பட் இபிக்கு இப்போ ட்ரிபிள்இங்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு சேஞ்சஸ் வேணும் அப்படின்னா உங்கள் சைட்லேருந்து தான் நீங்கள் ட்ரை பண்ணணும். ஓகே, ஸோ கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் இதுதான்ப்பா. ஓகே, ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலாங்கிறத அடுத்தது நீங்கள் யோசிங்க. ஓகே, தேங்க்யூ.